இப்போ என்ன மாதிரி ஆளை எந்த மனிதனும் வழி காட்டலை, வழியும் விடலை. வழி காட்டவும் மாட்டேங்கிறாங்க. அங்கே மனிதர்கள் வழியும் விட மாட்டாங்க. ஒன்று வழி காட்டா நான் போயிடுவேன், இல்லை வழி விடணும், ரெண்டுமே செய்ய மாட்டாங்க. அப்போ அது தடுத்து ஆட்கொண்டு எனக்கான பாதையை அது காட்டுச்சு. அந்த வெளிச்சம் காட்டினதுனால தான் நான் தப்பிச்சேன். புரியுதுங்களா? அப்போ ஒரு நாள் அந்த மாதிரி வெளிச்சம் உங்களுக்கு இயற்கையாக அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் காட்டப்படும். ஒரு தாவரத்துக்கு கூட காட்டப்படும். புரியுதுங்களா? ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் நீண்ட நாள் நல்ல தன்மைக்கு மாறணும்னு காத்திருக்கும். இப்போ ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு ஆள் அந்த மரத்தில் போய் உட்காந்தோன்னே அந்த மரமே மாறி. இப்போ அந்த மரம் என்ன பண்ணுன்னா, உடல் எடுத்து ஒருத்தன் வாழ்றான்ல, அவனை மாதிரியே அந்த மரம் ரியாக்ட் பண்ணும். நீங்கள் புத்த கையாவுக்கு போனீங்கன்னா அந்த மரம் அப்படியே டிட்டோ புத்தர் மாதிரியே ரியாக்ட் பண்ணும். அப்படியே ரியாக்ட் பண்ணும். சேம் அப்படியே ரியாக்ட் பண்ணும். அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. இப்போ புத்தர் போயிட்டார், மறைஞ்சிட்டார். இப்போ யார் புத்தராக இருக்கிறாருன்னா அந்த மரம் தான் புத்தராக. அப்போ எத்தனை ஆண்டுகள் அந்த மரம் வணங்கப்படுது, அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க, ஏக்கத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த மரம் புனிதம் அடைஞ்சிச்சா இல்லையா? அந்த மரத்தை சீன்றதுக்கு ஒரு நாய் கூட இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். இப்போ அந்த மரம் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ வேர்ல்டு பாப்புலர் அந்த மரம். அதே தான் நீங்கள் யாராக இருந்தாலும். இப்போ நீங்கள் உங்களை சீன்றதுக்கு ஆள் இருக்காது. நொந்த தியானத்தையும் வெந்த தியானத்தையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, ஒரு நாள் அந்த இயற்கை பாதை காட்டும் போது உங்களை நோக்கி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்.